ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் முழுக்க வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்குன்னா நேற்று இரவு படைப்பீசில் நமக்கு கர்த்தர் காலை நல்ல நேரத்தை அதிர்த்தரை கொடுத்து காலை தட்டி எழுப்பினார். இந்த குடும்ப துதியாளர்கள் தேவன் கொடுத்த ஒரு தரிசனம். இந்த ஊரம் எங்கள் பெரிய வரைக்கும் குடும்பமாய் அமர்ந்து பாட்டு பாடி ஆராதித்து தேவத்துக்கு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நம்ம மத்தியிலே எதிர்பாராத நேரத்திலே நம்ம ஊழியத்தின் ட்ரஸ்டி டாக்டர் ராஜா சிங் அவருடைய மனைவி கஸ்தூரா சிங் திடீரென்று எங்களை சந்திக்க வந்தார்கள். அவர் மாதம் முதல் வாரத்திலேயே ஊழியத்தை காணிக்க கொடுப்பார்கள். அதை சர்ச்சுக்கு வரணும். வீட்டில் வந்து இன்னைக்கு மண்டே ஃபர்ஸ்ட் வீக் சண்டே கொடுத்துருவோம். ரெகுலரா 8 வருஷமா தருகிறார்கள், 10 வருஷமாக. ஆகவே நேற்று ஆலயத்தோட பாஸ்டர் தேடி வீட்டுக்கு வந்து காணிக்க கொடுத்து வந்திருந்தார்கள். அவங்க போற சொல்றேன். நான் தான் இருந்து இந்த மத்தியிலே குடும்பத்தோடு கலந்து ஆராதனை கலந்து அன்பாடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம மத்தியில் அமர்ந்து இருக்கிறார்கள், கஸ்தூரி அம்மா இருக்கிறார்கள். பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் ஜோஷுவா குரூப்ஸ் இந்த ஸ்கூலை நிறுவி ஆண்டவருக்காக பொதுப்பணி செய்து வருகிறார்கள். நமது ஊழியத்திலே தொலைக்காட்சி பொறுப்பாக இருக்கிறார்கள். நமக்கு பெரிய மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்ப துதியாரை ஆசீர்வதிக்கிற 30 நிமிடம் நலவற்ற பிரசரம் காணப்படுவதாக. பாடுகிற பாடல், ஆராதனை, ஜெபம், செய்தி அத்தனையும் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நானே கர்த்தர் ஒருவர் தான் தெய்வமா இருக்க, வேற யாருக்கு? அருமையான பாடல். எல்லா கைகளை தட்டி பாடி தேவனை கைகப்படுத்தும். நானே கர்த்தர், நானே தேவன், நானே கர்த்தர், நானே தேவன். நானே இல்லை, நானே இல்லை, நானே இல்லை, சொல்லி அழைத்தேன் கரப்பிடித்து. நானே கர்த்தர், நானே தேவன், நானே கர்த்தர், நானே தேவன். நீ கண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன். நீ ஆறுதலை கடக்கும் போது அதை உண்மையில் புலராது. அக்கினியின் ஜுவாலை என்னை அழிக்காது, அக்கினியின் ஜுவாலை என்னை அழிக்காது. நீரின் பாதத்தில் நானே கர்த்தர், நானே தேவன், நானே கர்த்தர், நானே தேவன். மலைகள் விலகினாலும் அந்த மலைகள் சாய்ந்தாலும், இந்த பூமி மாறினாலும், பவனங்கள் கேட்டாலும், கிருபை உன்னை விட்டு என்றும் விலகாது, கிருபை உன்னை விட்டு என்றும் விலகாது. சமாதானம் ஏற்படுத்தி நானே கர்த்தர், நானே தேவன், நானே கர்த்தர், நானே தேவன். இது ரட்சிக்கும் என் பரமோ, அது குறுகிய போகாது. நான் கேட்கவும் கூடாமல் சிறுவந்தவும் மாறாது. பாவத்தை விட்டு என்னைக்கு வாவா, பாவத்தை விட்டு என்னைக்கு வாவா. நானே உன்னேசு உனக்காக மறித்தேன். நானே கர்த்தர், நானே தேவன், நானே கர்த்தர், நானே தேவன். என்னாலன்றி ரட்சிப்பும் இல்லை, என்னாலன்றி மீட்பும் இல்லை, என்னாலன்றி ரட்சிப்பும் இல்லை, என்னாலன்றி மீட்பும் இல்லை. பேர் சொல்லி அழைத்தேன், காலம் பிடித்தெடுத்தேன், பேர் சொல்லி அழைத்தேன், காலம் பிடித்தெடுத்தேன். நானே கர்த்தர், நானே தேவன், நானே கர்த்தர், நானே தேவன். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போறோம். நம்ம டாக்டர்
ஐசர் மாறாதுக்கு வழிநடத்துவார். எல்லாரும் கண்களை மூடி வலது கருத்து உயர்த்தி தேவன் நமக்கு நடத்தின எல்லா பாதைகளுக்காக ஜூன் 8 தேதி தேவன் நம்மை நடத்தினார். விசேஷமா இந்த கொரோனா தொற்று வேகமாய் பரவி வருகிறது. தேவன் நம்மையும் நம்முடைய சபை மக்களையும் நமக்கு அறிமுகமானவர்களும் நம்ம நேசிக்கிற மக்களையும் இந்த தொற்று பிடிக்காமல் கர்த்தரை விடுவித்து பாதுகாத்து தேவன் நடத்தின அன்பை நடத்தி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலே 2020ஆம் ஆண்டிலே கர்த்தர் நம்மளை 5 மாதம் நடத்தினார். 6வது மாதம் முதல் வாரம் வரைக்கும் நடத்தினார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக சுகத்திற்கு பலத்திற்கு ஜீவனுக்கு வாயிலை திறந்த எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் தெரிந்த கீர்த்தனை ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆத்தும நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், அதிசய நடத்துவதற்காக ஸ்தோத்திரம், சாட்சியிடும் ஸ்தோத்திரம், உமது தகுமன்றுக்கே ஸ்தோத்திரம் மனேசா. ஜீவன் சுரவரன் யாருக்கும் ஸ்தோத்திரம், தினம் தினம் அருள்களுக்காக ஸ்தோத்திரம், ஆவலுடன் ஸ்தோத்திரம், உமது அன்பிற்கே ஸ்தோத்திரம் மனேசா. கர்த்தர் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்தார், நாம் இல்லை என்று சொல்லவே முடியாது. கர்த்தர் பாருங்க என்னாலுமே துதிப்பார் கர்த்தரையே. எத்தனையோ கிருபை உன் உயிருக்கு செய்தாரு. என்னாலுமே பழைய பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடு. என்னாலுமே ஆத்துமாவே கர்த்தரை துதிப்பார். எத்தனையோ கிருபை உன் உயிருக்கு செய்தாரு. என்னாலுமே துதிப்பாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
போலாகவே செய்தவர் என்னாலுமே துதிப்பார். ஆத்துமாவே நீ என்னாலும் துதிப்பார். எல்லாரும் வாயில திறந்து அவருடைய நாமங்களை ஒரு நிமிடம் சொல்லி துதிப்போம். உங்களுக்கு என்ன நாம தான் தெரியுமோ இது ஊழிய சான்ஸ். வாயை திறந்து நாங்க வீடுகளில் வாட்ச் பண்ணுறவங்க வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். யெகோவா ஈரே ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலமே ஸ்தோத்திரம், யெகோவா ஷம்மாவே ஸ்தோத்திரம், யெகோவா நிஸ்ரியே ஸ்தோத்திரம், யெகோவா ராபாவே ஸ்தோத்திரம், எல்ஷடாவே ஸ்தோத்திரம், எபினேசரே ஸ்தோத்திரம், பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம், விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம், தஞ்சமே ஸ்தோத்திரம், கோட்டையே ஸ்தோத்திரம், மரணே ஸ்தோத்திரம், துருகமே ஸ்தோத்திரம், அதிசயமே ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம், வல்லகுல தெய்வமே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம், கைவிடாதவரே ஸ்தோத்திரம், தாங்குகிறவரே ஸ்தோத்திரம், செப்பனிடுகிறவரே ஸ்தோத்திரம், தூக்கிவிடுகிறவரே ஸ்தோத்திரம், விடுவிக்கிறவரே ஸ்தோத்திரம், ரட்சிக்கிறவரே ஸ்தோத்திரம், பாலானதை கட்டுவிக்கிறவரே ஸ்தோத்திரம், நிர்மலமானதை கட்டுவிக்கிறவரே ஸ்தோத்திரம், கைவிடாதவரே ஸ்தோத்திரம், வெளியே கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம், சிங்கியை பற்றி வெளியே கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம், அக்கினியை சொல்லி வெளியே கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம், படு ஒழிந்து தூக்கி விடுகிறவரே ஸ்தோத்திரம், சிறை இருப்பதை வெளியே கொண்டு வருகிறவரே ஸ்தோத்திரம், எங்களை பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், அன்பின் தெய்வமே ஸ்தோத்திரம், அதிசயமே ஸ்தோத்திரம். உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் அப்பா. ஓ ரபா ஷக்கரா மௌதா ரபா, என்ற அடைக்கலமே, உயர்ந்த அடைக்கலமே, உம்மை போற்றி பாடுவேன், உயர்ந்த அடைக்கலமே, உம்மை புகழ்ந்து பாடுவேன், உயர்ந்த அடைக்கலமே, எங்களை உயர் ஸ்தலம் நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி உம்மை போற்றி உயர்ந்த அடைக்கலமே, ஆழ்ந்த அடைக்கலமே, உம்மை உயர்ந்த ஸ்தானமே, வெற்றி வைப்பவர் நீர் அல்லவோ. உம்மை உயர்ந்த ஸ்தானமே, வைப்பவர் நீர் அல்லவோ. வைப்பதும் நீர் அல்லவோ. கண்மலையேயும் வடிவும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வடியும் என்ன வைப்பவர் நீர் அல்லவோ. தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி சொல்லுங்க. போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. சகல துதிக்கான மகிமை. முழுவதுக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஜெபத்தை பயத்தோடு தாழ்மையோடு சொல்லுவோம். தரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. ஆண்டவராக எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிக்கு மன்னிக்கிற பாவங்களுக்கு மன்னித்தரும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உங்களுடையவைகளே. ஆமென். பிரியமானவர்களே, நாம் வழக்கத்தின்படி தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நமத்திலே தற்செயலாய் ஏற்கனவே சகோதர நம்முடைய ட்ரஸ்டி டாக்டர் ராஜா சிங் துணைவியார் கஸ்தூரி ராஜா சிங் வந்து பெரிய மகிழ்ச்சி. எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் லைவுக்கு ரெடியா இருக்கும்போது அவர்கள் காணிக்கு கொடுக்க வீட்டுக்கு வந்தார்கள். மாசந்தோறும் கொடுப்பார்கள். 2 மாசம் லாக்டவுன்லையும் அவர்கள் கொடுத்தார்கள். இன்னைக்கு நேரம் அவர்களே ஊருக்கு தேடி வந்தார்கள். அன்போடு வற்புறுத்தி லைவ்ல நம்ம மத்தியிலே இருக்கிறார்கள். இப்ப இணைப்பிலே எப்பொழுது நமத்திலே திருமதி கஸ்தூரி ராஜா சிங் அம்மையார், நல்ல ஜெபிக்கிற தாயார் அம்மா அவர்கள் சில நிமிடங்கள், ஒரு 3-4 நிமிடங்கள் இந்திய தேசத்துக்காக எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்க, எழுப்புதல் தர, தீய சக்தியில விலக, நாட்டை ஆளுகை காணப்பட, தற்சமய கொரோனாக்கு அழிக்கப்பட நமத்திலே டாக்டர் கஸ்தூரி ராஜா சிங் அம்மையார் அவர்கள் இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபப்படுவார்கள். ஜெபப்படுவோம். துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் உண்மையை நோக்கி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்பா, கடந்து வந்த நாட்களை எல்லாம் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த லாக்டவுன் டேஸிலே இருக்கும் பொழுது தேவாதி தேவன் உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகத்தையே ஆட்டி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா வேதத்தின்படி உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்கள், அதற்காக ஏற்படும் எல்லாவற்றையும் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் கர்த்தாவே. உலகத்தில் இருக்கும் அத்தனை நாடுகளையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. எந்த நாட்டிலிருந்து வந்தது என்றதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. எங்களுடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக நீர் 7 மாதங்களுக்கு முன்னே, 5 வருடங்களுக்கு முன்னே இதை நீர் உரைத்திருக்கிறீர் அப்பா. அதே போல கர்த்தாவே, தென் இந்தியாவில் இருந்து பெரிய எழுப்புதல் எழும்பும் என்று
உம்முடைய தீர்க்க தரிசனத்திற்காக உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது தகப்பனே, உலகத்தில் உள்ள மக்கள் யாவருக்காகவும் பாதத்திலே வருகிறோம் அப்பா. இந்த வைரஸினால் பாடுபட்டு கொண்டிருக்கும் எத்தனையோ மக்கள், இதனால் இழந்தவர்கள், இதனால் உயிர் இழந்தவர்கள் அத்தனை பேரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். 3 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு நாட்டிலும் தங்கள் வேலைகளை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, பசி பட்டினி கஷ்டத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் இறங்கும் அப்பா, இறங்கும் கர்த்தாவே. உம்முடைய சுவிசேஷத்தை பரப்பிய அத்தனை நாடுகளும், மேலே நாடுகள் அத்தனையும் சுவிசேஷர்கள் அநேகர் அங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அப்பா. அத்தனை நாடுகளும் தங்களுடைய சுய சித்தத்தினால், தங்களுடைய உம்மை மறந்து செய்த காரியங்களினால் இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிறோம் கர்த்தாவே. நீர் உம்முடைய கோபத்தை எடுத்து போடும் கர்த்தாவே. உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொருவரும் ஊற்றும், ஒவ்வொரு நாட்டின் மேலும் ஊற்ற வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி நிற்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி இப்பொழுது முழங்காலில் நின்று ஜெபிக்கும் ஒவ்வொரு தேசத்தையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. கிறிஸ்துவுக்காக தேசங்கள் மாறட்டும் கர்த்தாவே. அங்கு இருக்கும் பட்டினிகள், பஞ்சங்கள், பசி, நோய்கள் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. நீர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் உம்முடைய கோபத்தை எடுத்து போட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணும் அப்பா. எங்கள் இந்திய நாட்டிற்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. இந்த இந்திய நாட்டிலே ஒவ்வொரு மாகாணத்திற்காக வருகிறோம். குறிப்பாக மகாராஷ்டிராவுக்காக, டெல்லிக்காக, சென்னைக்காக, இன்னும் தமிழகத்துக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இதில் அதிகமாகி கொண்டிருப்பதை, பெருகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அப்பா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் நல்ல அதிகாரிகளை கொடுத்திருக்கிறீர், மினிஸ்டர்ஸை கொடுத்திருக்கிறீர். எத்தனையோ திட்டங்கள் தீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்பா. ஆனால் செய்ய முடியாதபடி சாத்தான் கொண்டு வரும் எத்தனையோ காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, அவர்கள் தங்கள் பேருக்காக, புகழுக்காக, பதவிக்காக தங்கள் தீட்டங்களை தீட்டாமல் மக்களின் நலனுக்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. அது போல பாடுபட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கும் வறுமைகள் ஒழியட்டும். இந்த கொரோனா வைரஸ்னால் வந்த பிணிகள் ஒழியட்டும். நீர் சீக்கிரமாகவே உம்முடைய இதற்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு முன்பே உம்முடைய வல்லமையினால் இந்த கொடிய நோய் அகற்றப்படும் என்று நீர் கூறிய வாக்கை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்கள் பாவத்திலிருந்து நாங்கள் திரும்பி, எங்கள் அக்கிரமத்திலிருந்து மக்கள் யாவரும் திரும்பி இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படி நீர் உம்முடைய வல்லமையை ஊற்ற போவதற்காக உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமாக, சபை மக்களாக அநேக போதகர்கள், பிஷப்புகள், இன்னும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உம்முடைய பாதத்திலே இருக்கிறார்கள் சுவாமி. எல்லோரையும் நினைத்து ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் சபையை ஆசீர்வதியும், எங்கள் சபையில் உள்ள மக்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், போதகர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். இன்னும் எங்கள் சபையை நீர் பெருக பண்ணி உம்முடைய நாம மகிமைக்கென்று வல்லமையாய் உபயோகிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. இங்கிருந்து அநேக மக்கள் புறப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை உரைக்க நீர் கிருபை செய்யும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த வைரஸ் நோயிலிருந்து எல்லோரையும் காத்துக்கொள்ளும். உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். உம்முடைய சிலுவையின் அடையாளத்தை ஒவ்வொரு இடங்களில் எடுக்கிறோம் சுவாமி. நீர் எங்கள் சபை மக்களையும், சபையையும், போதகர் குடும்பத்தையும் எல்லோரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள். எங்கள் இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள். யாரும் கஷ்டப்படக்கூடாது சுவாமி. பசி பட்டினியில் யாரும் இருக்கக்கூடாது அப்பா. உம்முடைய வல்லமை இன்றே இப்பொழுதே புறப்பட்டு வர போவதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்காக ஜெபிக்கும் அநேகரை நீர் எழுப்பியிருப்பா. உத்தரவாதத்தோடு ஜெபிக்க நீர் அநேகரை திறப்பின் வாசலில் ஜெபிக்க அநேகரை எழுப்பியறலும் அப்பா. துதிகர மகிமை ஆவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரியமானவரே, அம்மா செய்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தேசத்துல மனதிற்கு ஆச்சரியமான மாற்றம் தரப்போ எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காரும் நமக்கு விஷயம் கர்த்தருடைய செய்தியை வழங்கி நம்ம ஆசீர்வாதத்தை ஜெபம். பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். காலையிலே எழுந்து தேவ சமூகத்தில் நான் பிரார்த்தனை பண்ணணும். கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் பின்பகுதியை வாசிப்போம். ஐசாயா chapter 43 verse 1 back portion படிப்போம். பயப்படாதே, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ நீ என்னுடையவன். இந்த வசனத்தை ஆண்டவர் ஜெபத்தில் காண்பித்தார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்,
நீ என்னுடையவன். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? குடும்பத்தில் நடக்கிற காரியம், தனிப்பட்ட வாழ்க்கை நடக்கிற காரியம், பொருளாதார ரீதியில் நடக்கிற காரியம், தொழில் வியாபாரத்தில் நடக்கிற காரியம், ஊழியத்தில் நடக்கிற காரியம், ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய பயத்தையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கிறதா? இந்த மதியான வேலை தீர்க்க வார்த்தை கடந்து வருகிறது. பயப்படாதே, பயப்படாத சொல்லி ஆண்டு சொன்னாரு. நம்பர் 1, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நம்பர் 2, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்பர் 3, நீ என்னுடையவன். பயப்படாதே, நான் தான் உன்னை மீட்டேன். நான் பெயர் சொல்லி வெறும் சும்மா அழைக்கிறேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த 3 சேர்த்து என்ன அர்த்தம்னா, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசப்பாவின் பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள். நாம் எதற்கும் பயப்பட அவசியம் இல்லை. புறஜாதிகள் மாறி மற்றவர்கள் மாறி பயப்பட வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசப்பாவின் பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் பிள்ளைங்க, நீங்க என் பிள்ளைகள், நீங்க என்னுடையவர்கள் என்று சொல்கிறார். ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கட்டும். கர்த்தரால் நாம் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற விசுவாசத்தோடு நீ செயல்படுவது ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்தி தலைப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? அதெல்லாம் மீட்டுக் கொண்ட பிள்ளைகளுக்கு, மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதத்தை சுருக்கமா அதே நான் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, முதல் ஆசீர்வாதம் 2ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிப்போம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. பொருளுவதில்லை. தண்ணீர், ஆறு என்பது பிரச்சனைகளை குறிக்கிறது. நல்லா கவனிங்க. பிரச்சனை இல்லாம யாரும் கிடையாது. யாரா இருந்தாலும் வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்க வேண்டியதான் இருக்கும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஆனா அந்த தண்ணீரும் இந்த 6 பிரச்சனை இருக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முதல் குறிப்பு, மீட்டு கொண்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருப்பார். யார் இருக்காலும் இல்லையே கவலைப்படாதீங்க. வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆகவேதான் இயேசு மத்தேயு 28:20 சொல்றாரு, உலகத்தின் முடிவு வரையும் தான் உன்னோடு கூட இருப்பேன். பாதி தூரம் அல்ல, முக்கால் தூரம் அல்ல, உலகம் முடிகிற வரைக்கும், நீங்க என் சமூகத்தில் வருகிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். முதல் ஆசீர்வாதம், மீட்கப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தர் முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் கூட இருப்பார். நீங்க வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா யாருக்குள்ளலாம் கர்த்தர் இருந்தாலும் அவங்கள கர்த்தர் ஆசீர்வாதம். பிரச்சனை வந்துச்சு. நீங்க ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கர்த்தர் இருந்தா பிரச்சனை வந்துச்சு. ஈசாக்கோட கர்த்தர் இருந்தா பிரச்சனை வந்துச்சு. யாக்கோவோட கர்த்தர் இருந்தா பிரச்சனை வந்துச்சு. மோசேயோட கர்த்தர் இருந்தா பிரச்சனை வந்துச்சு. தாவீதோட கர்த்தர் இருந்தா பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகள் மத்தியிலே, அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, அந்த உபத்திரத்தின் மத்தியிலே கர்த்தர் கூட இருக்கிறார். இப்பொழுது கூட தற்சமயம் கொரோனா பரவி கொண்டிருக்கும் பயங்கர உபத்திரம் தான், நெருக்கம் தான். நிறைய பேருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரன் சந்திக்க வந்தாங்க. பாஸ்டர், இந்த மாசம் ஹாஃப் சேலரி தான் கொடுத்தாங்க. ஹாஃப் சேலரி தானோ கேட்டா இன்கம் வரலான்னு சொல்றாங்க பாஸ்டர். அடுத்த மாசம் இதே நினைச்சு வேலை போயிடும் சொல்றாங்க. யோசித்து பாருங்க, அழுதார்கள். நான் சொல்றேன், வருமானம் இல்லை, வேலை இழக்கிறார்கள், பஞ்சம், வெட்டுக்கிளி வந்து விடுது. கத்துடைய வருகைக்கு ஒரு அடையாளம் நடந்து கொள்ளுது. ஆனா ஒரு விஷயம் நம்ம தேர்ச்சி கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்பர் 1, மீட்கப்பட்டவரோடு கர்த்தர் இருப்பார். 2வது என்ன பேசுங்க, நீங்க 5ஆம் வசனம் வாசிங்கன்னா, 4ஆம் வசனம் வாசிங்கன்னா பேசுங்க. 4ஆம் வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். 2வது கனப்படுத்துவா. மீட்கப்பட்ட பிள்ளைங்க, அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளை 2வது கனம் பெறுவார்கள். ஆண்டவர் கனவீனமா நடத்த வேண்டாம். நல்லா கவனிங்க. முதல்ல கூட இருப்பாரு, 2வது உங்களை கனப்படுத்துவார். உங்க வீட்டுல, வேலை ஸ்தலத்துல, சமுதாயத்துல நீங்க கனவீன அடையாள மாறி, நீங்க அவமானம் அடைந்த தலைவரை கர்த்தர் ஒருவரோடு நடந்தவரால் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கனம் உங்களை தேடி வரும். வேதத்தில் வாசித்து பார்த்தா யாரெல்லாம் கர்த்தர் வீட்டு எடுத்தாரோ, யாருக்குள்ள கர்த்தர் அவன் எல்லாம் கர்த்தர் கனப்படுத்தினார். ஆண்டவர் ரெஸ்பெக்டபிள் பர்சனாக வைத்தார். எனக்கன்பான சகோதரி சகோதரியே, ஏன் அழுவுற, ஏன் மனசு கஷ்டப்படுற, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த பிரச்சனை சொல்ற, கலங்காதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். 2வது கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்களை கனவீனப்படுத்த மாட்டார். உங்களை ஒரு நாள் வில்பொருளாக்க மாட்டார். உங்களை கனப்படுத்துகிறவர் நெருக்கத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நன்மை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்பர் 1 கூட இருப்பார். நம்பர் 2 கனப்படுத்துவார். கடைசி சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
13ஆம் வசனம் படிங்க. 13ஆம் வசனம். நாள் உண்டாகிறதுக்கு முன்னே நானே இருக்கிறேன். நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன். நான் செய்கிறதை தடுப்பவையார். மூணாவது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. முதல்ல கூட இருப்பாரு, இரண்டாவது கனப்படுத்துவாரு, மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்ய நினைச்சாலும் அது ஒரு நாளும் தடைபடாது. நான் சொல்றேன், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை மனிதன் தடை பண்ணிட்டான், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பிசாசு தடுத்துருச்சு, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் மந்திரம் தடுத்துருச்சு அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் நினைத்துதான் நடக்கும். வேதம் சொல்கிறது, நான் நினைத்தவைகள் நிலைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். அவருடைய பிள்ளைகள் விஷயத்திலே, அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் விஷயத்திலே அவர் நினைத்த காரியம் நடக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் செய்கிறதை தடுப்பவர் யார்? ஆண்டவர் ஒன்று செய்யணும்னு நினைச்சானா அது யாரும் தடுக்கவே முடியாது. அதுபோல யோபு 42 யோபு சொல்றாரு, கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது. நான் தீர்க்கதரிசனமா சொல்கிறேன், ஜூன் மாதம் ஒரு என்ன செய்யணும், ஜூன் மாதம் ஒரு என்ன தரணும், ஜூன் மாதம் ஒரு எப்படி போஷிக்கணும், ஜூன் மாதம் எவ்வளவு வருமானம் தரும், அவர் பரலோகத்தை நினைத்திருக்கிறார். அது யாரும் தடுக்க முடியாது. மீட்கப்பட்ட பிள்ளைகள், அழைக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மூன்றாவது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாதே, நான் நீ என்னுடையவர், பயப்படாதே, அவனை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் இந்த 3 காரியத்தை சொல்லி சொல்றாரு. நம்பர் 1, நான் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் கூட இருப்பார், இரண்டாவது கனப்படுத்துவார், மூன்றாவது கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மதியான வேலைக்கா ஸ்தோத்திரம். இந்த குடும்ப துதி ஆராதனை வேலையிலே எங்களோடு பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவர் சில வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை நீங்க மீட்டுக் கொண்டிருக்கீங்க, எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கீங்க, எங்களை உங்களுடைய பிள்ளையா மாற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது முதலாவது எங்க கூட இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், இரண்டாவது எங்களை கனப்படுத்த சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், மூன்றாவது செய்ய தடைவிட சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இப்படி லைவ்ல வாட்ச், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த குக்கிராமத்தில் வாட்ச் பண்ண அத்தனை பேருக்கு தாரும், எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் சபைக்கு தாரும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்தலும் இன்றும் என்று சதா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஒவ்வொரு இருக்க கடவுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒருவனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அற்புத இரவு, நாளை மாலை 7 மணிக்கு ஆன்லைன்ல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்போம். தவறாம பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.